வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 106. ஸோ சங்கீதம் 106வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் பண்ண அந்த நன்மைகளை வந்து போன சங்கீதத்தில் பண்ணாங்க. இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்ஃபெஷன் என்ன பண்ணுறாங்க. நாங்கள் அப்போ போன சங்கீதத்தில் ஒரு வரலாறு சொன்னாங்க. இப்போ இந்த சங்கீதத்தில் ஒரு கன்ஃபெஷன், நாங்கள் இந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணோம். ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் கன்ஃபெஷன் மாதிரி ஒரு சங்கீதம். என்ன பண்ணாங்க, திரும்பி என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் பண்ணது கன்ஃபெஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்ஃபெஷன், ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பண்ண அந்த நன்மைகளை வந்து சொல்லலை இவங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ரெட் சீல, அதாவது செங்கடலில் பண்ணதோ, இல்லைன்னா வனாந்தரத்தில் பண்ணதோ, இல்லைன்னா அவங்க என்னது சிலையை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, 10 கட்டில் கொடுக்குற போது சிலையை செஞ்சுட்டு அதுக்கு ஆண்டவர் தண்டிக்க போதும் அந்த நேரத்துலலாம் சொல்லாமல் வெறும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ண தப்புங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு கன்ஃபெஷன் சொல்கிறாங்க. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, வி ஹவ் சின் வித் அவர் ஃபாதர்ஸ். என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் தந்தைகள் மாதிரி, இட்ஸ் ஆர் ஃபாதர்ஸ், எங்கள் முன்ன சந்ததிகள் மாதிரி நாங்களும் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே God remembered for their sake his covenant and relented according to the abundance of his steadfast love. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்ன உடன்படிக்கைக்கு ஒரு காரணத்தினாலே என்ன பண்ணுறாங்க, அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அன்போடு அவங்களுக்கு மன்னிச்சுட்டு அவங்களுக்கு கிருபையாக வழி நடத்திருக்கேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 43 and 45. ஸோ 43லேருந்து 45 வரைக்கும் it says, many times he delivered them, but they were rebellious in their own counsel and were brought low through their iniquity. Nevertheless, he looked upon their distress when he heard their cry. For their sake he remembered his covenant and relented according to the abundance of his steadfast love. ஸோ இந்த சாமில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்கள், 43வது அதிகாரத்தில் அந்த ரிப்பீட்டட் ரிபெலியன் வந்து சொல்கிறாங்க. அதாவது ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆண்டவரை எதிர்த்து பாவம் பண்ணதை சொல்லிட்டு ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க, அவங்க பாவம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை விட்டு சென்று அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அதுவே என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சோகம் வரும். ஏன்னா அவங்களே யோசித்து பார்த்தா ஆண்டவரை விட்டு நான் விலகிறேனே, திரும்பி விலகிறேனே, திரும்பி அவரை விட்டு வரேனேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவோம், சோகப்பட்டு. ஆனால் 44, 45 வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எப்படி ஆண்டவர் இவங்க பண்ணுற பாவத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, God looks, hears, remembers and relents. இந்த 4 வார்த்தைங்க என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பார்ப்பாரு, ஆண்டவர் ஞாபகம் வச்சுருக்காரு, ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் நம்மளுக்கு பதில் சொல்லுவார். ஸோ இப்படி சொல்லிட்டு அது எப்படி எதனால் சொல்கிறாங்க, ஆண்டவர் வச்சுருக்க அந்த நிலையத்திற்கும் அன்புனால் என்ன பண்ணுவார், ஆண்டவர் இந்த 4 விஷயங்களும் செய்கிறாராம். ஸோ நம்ம எவ்வளோ ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், எவ்வளோ தள்ளினாலும் ஆண்டவர் இறுதியில் என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளுக்கு உடன்படிக்கை, அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குப்படி என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். நம்மளுக்கு அவர் வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம எவ்வளோ விலகினாலும், அவர் எவ்வளோ தள்ளி ஓட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பு, அவர் நம்ம மேலே வச்சிருக்க அந்த கிருபையினால என்ன பண்ணுவார், அவர் சொன்ன வாக்கை எப்போவுமே நிறைவேற்றுவார்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, முதல்ல நீங்கள் இந்த சங்கீதத்தில் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்ஃபெஷன், ஹிஸ்டாரிக்கல் கன்ஃபெஷன் மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் யோசிங்க, எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக பாவம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த வாட்டி ரிப்பீட்டடாக ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லியும் என்ன பண்ணுறீங்க, திரும்பி அந்த இடத்துலையே விழுந்துட்டுருக்கீங்க. எந்த இடத்துலன்னு நீங்கள் பாருங்கள். அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட அந்த மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் மக்கள், இப்போ இருக்க இஸ்ரேல் மக்கள் இந்த சங்கீதத்தில் அவங்களும் யோசிக்கிறாங்க. முன்னாடி யாத்திராகமம் புத்தகத்தில் எகிப்தில் இருக்கும்போது எங்கள் தந்தைகள்லாம் என்ன பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, அதே மாதிரி நாங்களும் பாவம் பண்ணுறோம். ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், ஒத்துக்கணும். ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய விசுவாசிகள் அதே மாதிரி கீழே விழுந்திருக்காங்க, அதே மாதிரி பாவம்ட்டுருக்காங்க. ஸோ முதல்ல we have to realize that we are all sinners. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நானும் பாவி, நீங்களும் பாவி, நம்மளுக்கு முன்னாடி இருந்த எல்லா விசுவாசிகளும் பாவி தான், நம்மளுக்கு அடுத்து வரப்போகிறவங்களும் பாவி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to remember that we are all sinners. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அது உணர்ந்துட்டு நம்ம உணரணும் அது ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே பாவமே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பாவம் தானே, நானும் பாவம் பண்ண போகிறேன், இட்ஸ் ஓகே, வேறு எதுவும் பண்ண முடியாது, அந்த உணர்வு இல்லாமல் நம்ம பாவம் பண்ணுறதுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கணும். அந்த உள்ளத்தில் நம்மளுக்கு அந்த எது இருக்கணும், என்னன்னா ஏன் இப்படி பண்ணுறேன், அந்த உணர்வு இருக்கணும் நம்மளுக்கு. இது ரெண்டாவது ஒரு வேர்ட் ஆஃப் ஹோப். ஏன்னா
நம்ம போன சங்கீதத்திலே பார்த்தோம், டு பி ஹியூமன் இஸ் டு நம்ம மனிதனாக இருந்தால் தப்பு செய்ய தான் செய்வோம், அது மாற்ற முடியாது. ஸோ ஆனால் இந்த சங்கீதத்தில் முதல்ல என்ன பார்க்குறோம், அதை உணரணும். நம்ம அந்த தப்பு திரும்பி பண்ணக்கூடாதுன்னு நம்ம உணரணும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களே அதனால் நானும் பண்ணுறேன்னு இல்லாமல், இதுக்கு முன்னாடி பண்ணாங்க நானும் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆண்டவர், அந்த உள்ளத்தை உணர்வு இருக்கணும். இது ரெண்டாவது முக்கியமாக இந்த சங்கீதம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தருது. இட்ஸ் கிவிங் அஸ் ஹோப். இட்ஸ் கிவிங் அஸ் ஹோப் தான் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்டு நம்மளை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு, அவர் யாருன்னு, அவரோட கேரக்டரை காட்டியிருக்காரு, அவரோட வார்த்தையை காட்டியிருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். என்ன பண்ண மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். எப்படி வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்கள் பல முறை தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணலாம், ஆண்டவர் கைவிடலையோ, அது மாதிரி நம்மளையும் என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, your love is steadfast and that your love is everlasting, Lord. Lord, even though we continue time and time again sin and walk away from you, Lord, that you are always there beside us, ready to forgive and ready to carry us, Lord. Lord, thank you for being so gracious and merciful, Lord. And Lord, help us remember this and give us the wisdom and the grace to not keep repeatedly falling in the same failure again and again. All of this in Christ's name I pray. Amen.